ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஏன்டா வீடியோ போடல கேட்க மாட்டீங்க, தெரியும். இருந்தாலும் நானே சொல்லிடுறேன், பரவாயில்ல. எப்படி சொல்கிறது, மைண்ட் கிராஃப்டில் நம்ம திடீர்னு ஃபோன் கிளியர் ரேட் ஆகிடுச்சு. பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதுவாக ஆகலை, பண்ண வேண்டிய சூழ்நிலை. சரி, பண்ணியாச்சு. அதனால் என்னால் மைண்ட் கிராஃப்ட் அந்த இது போயிடுச்சுல வேர்ல்டு, அதனால் என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுங்க உடனே. சரி, திடீர்னு மண்டை கபாலத்தில் யாரோ கபால்னு சொன்ன மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எல்லாம் இருக்குல்லடா, எல்லா வீடியோ எடுத்து போடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மட்டும் போட்டிருந்தோம் முன்னே. அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மட்டும் ஒரு 8 வீடியோ ஒன்று போட்டாச்சு. அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பக்கம் வந்தாச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் கொலாபரேஷனோட நிறைய வீடியோஸ் போட போகிறோம். சரி, ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. இதில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு காயின் தேவைப்படுது கைஸ். எல்லாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இந்த அக்கௌண்ட் மட்டும் இல்லை, இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது, பட் அதெல்லாம் மேக்ஸ் பண்ணல நான். சரி, இது புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேனே, எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே வாங்க, ஒரு அட்டாக் போய்ட்டு வந்துடும். ஏன்னா காயின்ஸ் கலெக்ட் பண்ணும். இது வால் நல்லா மேக்ஸ் பண்ணலான்னுக்கிறேன். இன்னும் 33 வாலோ என்னவோ 50 வாலோ தான் இருக்குது மேக்ஸ் பண்ணுறதுக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா காயின் தேவை. இதில் அதிகமாக இருக்குது, ஒரு 2,80,000 இருந்துச்சு. பட்டு நமக்கு அவ்வளோ பத்தாது, நிறைய வேண்டும். சரி, ஓகே. வேறு எதனா இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. இதில் 1,00,000 இதெல்லாம் வேணாம், சின்ன பிளான் தான். பட் நமக்கு எது காயின் அதிகமாக இருக்கோ அட்டாக் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது அதுதான். ஓகே கைஸ், இதை அட்டாக் பண்ணலாம்னு பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இருங்க, எது பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிடணும். ஏன்னா நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஏர் டிஃபென்ஸ் தான். ஏரில் வந்து அட்டாக் பண்ணுறது வச்சுருக்கிறதுனால முதல்ல நம்ம இது போட்டு எல்லாத்தையும் உடச்சிப்போம். ஓகேவா? இன்னும் ஒன்று, பட் அதுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கொஞ்சம் கோளாறு தான். பட் ஓகே, பார்த்துக்கலாம். விட்டாச்சு கைஸ், எல்லாமே இப்போ அட்டாக் ஆகின்னு இருக்குது. ஓகே. ஐயோ, நிறைய எல்லாத்தையும் போட்டு தெளிச்சுங்க காமூடு. ஓகே ஓகே. இந்த பக்கம் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. குயின் அப்டேட் போட்டிருக்கு, அதனால தான் குயின் எடுத்துன்னு வரமில்ல. குயின் மேக்ஸ் நினைக்கிறேன். இன்னும் இது மேக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 6 வாட்டி பில்டு பண்ண வேண்டியிருக்கும். பட் பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு தான் நிறைய இது கொடுத்துருவாங்க புக்கு. ஒரு வாட்டி போட்டு விட்டால் சட்டுன்னு பிரேக் ஆகிடும். ஆனால் இதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் கைஸ், எல்லாத்தையும் வாங்கி போட வேண்டியது தான். இதுக்கப்புறம் எல்லாமே வீடியோவில் வந்துடும். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன, இது கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்தாலும் நான் சின்ன சின்ன வீடியோ கூட போடுறேன், கவலைப்படாதீங்க. போன வாட்டி மைண்ட் கிராஃப்ட் வீடியோ இது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அது நல்லாவே இதுவாகிடுச்சு, வியூவர்ஸ் நிறைய வந்துச்சு. அதாவது எனக்கு ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் 300 ஆமாம் 200 மேலே வர்றது அதுதான் ஃபஸ்ட் டைம். பட் எனக்கு அங்கே 360 என்னவோ வந்துருந்துச்சு. சரி, ஓகே. அதனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா, இல்லைனா லைக் மட்டும் ஒன்று போட்டுட்டு போங்க, அவ்வளோதான். ஏன்னா என்னோடய சேனல் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும், அதுதான் இருக்குதுலே. என் கைண்ட் ரெக்வஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு அடுத்து எதனா சின்ன சின்ன டவுட் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்சால் நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஓகேவா? மக்கள், எனக்கு இதெல்லாம் புதுசாக என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்க. ஓகே, பார்த்துக்கலாம், பரவாயில்ல. என்னது இதெல்லாம் மிஷின் முடிக்கிறதா? இதையாவது நான் முடிக்கிறதா? ஒரு வேஸ்ட்டு கொடுக்குறது. நாலு போட்டுமா அந்த ஃபஸ்ட்டு இந்த நைட் டைமில் எங்கிட்ட இருக்குது. அப்போனா அந்த 4 இது இருக்குல்ல, 4 இப்போ என்ன சொல்லுவாங்க, மோட்டார், 4 மோட்டார், மல்டி மோட்டார் இந்த பிளானில் இருக்காதுன்னு தெரியலன்னு பார்க்கறதுக்கு வந்தோம். பட் இருக்குது, பரவாயில்ல. ரெண்டுத்துலேயுமே மேக்ஸ் கைஸ், ஓரளவுக்கு எல்லா பில்டிங்ஸும் மேக்ஸு. இதில் எப்படி இப்போ பாருங்கள், இதில் இன்னும் ராஜா மேக்ஸ் ஆகலை. ப்ளஸ் வாலு, அப்புறம் இதுவில் இது பாருங்கள்,
அப்சர்வேட்ரி அதில் நிறைய இருக்குது. இதில் எல்லாம் முடிச்சிட்டேன்னா எனக்கு அவ்வளோதான். மற்ற எல்லாம் மேக்ஸ் பண்ணிகிட்ருக்கு, அவ்வளோதான். ஓகே, வேறு எதனா பண்ணணுமா? ஓகே, அவ்வளோதான் கைஸ், காலி. இப்போ இது வேணும், திருப்பி அட்டாக் போகணுமா? ஐயோ, அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அட்டாக் சும்மா போயிட்டு வந்து நிற்கிறதுக்கு எதனா ஒரு ரிசோர்ஸஸ் மாதிரி இப்போ நிறைய இதிலே அன்லிமிட்டடாக வர மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். லேட்டாக வருது, அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கடுப்பான விஷயம். இதில் பரவாயில்ல, பழகிடுச்சு. நீங்கள் எத்தனை வருஷமாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னவோ கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு என்னோடய கிளானில் ஜாயின் ஆன விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கிளான் வார்லாம் நிறைய போக வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்மளோட கிளான் வளரும். கிளான் வந்து எப்படி சொல்கிறது, கப்பு கிளானை அப்டேட் பண்ணுறதுக்கு கிளானை அப்டேட் பண்ண முடியும். கிளான் வார்ஸ் நிறைய போக வேண்டியிருக்கு. பட் எங்களுக்கு ஆக்டிவ் பிளேயர் யாரும் அவ்வளோ இல்லை. அதனால் நானே 2 ஐடி வச்சு எதுவும் விளையாட முடியாது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 இதோ பாருங்கள், பேர் மேலே போட்டிருக்க வெற்றி கேமிங், அது மட்டும் பாருங்கள். என்னன்னா கஷ்டமான விஷயம், வெற்றி கேமிங்னு போட்டால் இதுவாயிரானுங்க, அது பேர் வந்து வேறு மாற்றி விட்டுருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஓகே, முடிஞ்சிடும். அடுத்து மைன்கிராஃப்ட் வீடியோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்யூனிட்டி போட முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி போச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வீடியோ வரதுக்கு முன்னாடி வந்துடும். ஓகே கைஸ், எங்கள் கிளான் காட்டுறேன். பட் வெளியே வரணுமா? ஐயோ, ஓகே, கிளான் இப்போ காட்ட போகிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா வாய்ஸ் டப்பிங் பண்ணதுனால எங்கடா போச்சு. ஐயோ, அது இருக்குது. ஓகே, இது தான் கைஸ் நம்ம கிளானு. பார்த்துக்கோங்க, ஃபில்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருங்க. இத்தனை பேர் இருந்து ப்ரோஜனம் இல்லை, 9 பேர் இருந்து ப்ரோஜனம் இல்லை. ஏன்னா அதில் 4 பேர் அன்ஆக்டிவ் பிளேயர்ஸ். எப்போவுமே வர மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே விளையாடுறது தெரியாது. அவன் டெலிட்டே பண்ணிட்டான். அவனெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன், ஏன்னா அப்போதைக்கு விளையாடுனதுக்கும்போ நமக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ இருங்க, இவனு நான் 2 வாட்டி கோட் பண்ண வேண்டியது இப்போ. ஓகே மக்கள், பண்ணியாச்சு. அவங்களாம் இன்னும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருப்பானுங்க ஒரு சில பேர். ஃப்ரீ ஃபயர், ஆமாம், அப்டேட் வேறு வந்திருக்கு. அது எப்படி போகுதுன்னு தெரில. வீடியோ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபோன் என்னால் விளையாட முடியாது கைஸ். இந்த ஃபோன் இப்போவே எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு எவ்வளோ வாட்டி மல்டி டச் ஆகுது. அந்த ப்ராப்ளம் இருக்குது, மல்டி டச்சிங் ப்ராப்ளம். ஸோ அதனால் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி நான் எடிட் பண்ணி எந்த வீடியோ போடுறதில்லை. இதுதான் ஒரு நல்ல ஃபோன் வந்துச்சுன்னா வீடியோ கண்டினியூஸ் இல்லை, டெய்லி ஒரு 3 வீடியோனா போட்டுருவேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும், எடிட் பண்ணி சும்மா உக்காந்து தான் இருப்பேன். எப்பவுமே எடிட் பண்ணலாம் எதனான்னு. பட் வீடியோ எது இல்லாதனால எடிட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று இந்த இது காட்டியிருந்தனால மைன்கிராஃப்டில் எப்படி சொல்கிறது, வில்லேஜஸ் கிட்ட வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஆள் காட்டுறதா இருந்துச்சு. அது வீடியோ ரொம்ப பெருசாக தான் 1 hour மேலே 1 hour-ஆக அது வீடியோ மொத்தம் எடுக்கிறதுக்கே ஒரு 2 நாள் ஆச்சு. ஆனால் அது 1 hour-ஆக கட் பண்ணி வீடியோவே 1 hour வந்துச்சு, மேலே வீடியோ போட முடியல. சரி, ஓகே, அட்டாக் வந்தாச்சு, பார்த்துக்கலாம். இன்னும் இது ஒன்று இருக்கா, இந்த பக்கம் அதே அட்டாக் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, லாஸ்ட்டு 2 இங்கே போட்டு மொத்தத்தை இறக்கி விட்டுருவோம். இறக்கி விட்டு நம்ம பாட்டுன்னு நம்ம பேசுவோம், அவ்வளோதான். குயின் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ராஜா குயின் இல்லாமல் சரியாகவே அடிக்க மாட்டேன்றான். குயின் இல்லைனாலும் அடிக்கிறான் போல. சரி, இந்த இதோட எண்ட் பண்ணிக்க வேண்டியதான். பட் இருங்க, அட்டாக் போகுது. ஆமாம் மக்களே, ஓகே, இன்னும் டவுனால் முடிச்சிடுச்சு. வேறு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டு தள்ளிட்டாங்க இங்கே. அதனால்
எனக்கு ஒன்றும் முடியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆமாம், ஃப்ரீ ஃபயர் லைவ் போடுறதா இருந்துச்சு. பட்டு போட முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா ஃபோன் சரியில்லை. நான் வந்து சரியாக ப்ளே பண்ண முடியல. அதாவது நான் ஃப்ரீ ஃபயரே எவ்வளோ போடுறதில்ல. பட் மாஸ்டர் வந்து வேறு ஒரு ஃபோனில் விளையாடி போயிட்டேன். அந்த ஃபோனில் விளையாடி லைவ் போடுறான்னு கேட்கலாம். பட் அந்த ஃபோனில் லைவ் போட முடியாது. ஏன்னா அந்த ஃபோன் எந்த இல்லை. சரி, ஓகே, அதை விட்டு தள்ளுங்க. பட் ஒரு நாள் ஃப்ரீ ஃபயர் லைவ் போடுறோங்க. நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 6% ஆச்சு கைஸ். இன்னும் 6%. மொத்த காயின் எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல. பட் கப்பு முக்கியம் பில்லே. கப்பு ஓகே கைஸ், ஜெயிச்சாச்சு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் நெட்வொர்க் கூட ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே மக்களே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். சரி, லைக் மட்டும் மறக்காமல் போட்டு போயிடுங்க. லாஸ்ட்டாக பார்க்குறவங்க எல்லோரும். லாஸ்ட்டாக இது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.